வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ், இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடரலாமா? அத்தியாயம் 45. மறுநாள் கோபாலும் நதியாவுடன் வைத்தியசாலைக்கு வரவும் அவளால் தன் தாய் வீட்டிற்கு சென்று அவருடன் மனம் விட்டு கலந்தாலோசிக்க வழியில்லாமல் போனது. இரவு நாயகி முன்னதாக வீட்டிற்கு வர அருண்மொழி வருவதற்கு தாமதமாகும் போல் தெரிந்தது. அதனால் அவள் உடை மாற்றி வந்து முன்னறையில் அமரவும் பெரியவர் அவளுக்கு வெஜிடபிள் சாலட் எடுத்து வந்து கொடுத்தார். இது என்ன தாத்தா? நான் சிவப்பு அவல் சாப்பிட்டுக்கலாம் இருந்தன. இது எதுக்கு மெனக்கெட்டு செஞ்சீங்க? இருக்கட்டும் பாப்பா, சும்மா கை காலுக்கு வேலை கொடுக்காம அப்படியே சுகமா உட்காந்து கிடந்தாலும் உடம்பு இன்னும் கெட்டு போயிடும். இப்படி ஏதாவது செஞ்சிட்டு இருந்தா தானே நடை உடையா ஆரோக்கியமா இருக்கலாம். அது என்னவோ சரிதான், ஆனா ரொம்ப சிரமப்படுத்திக்காதீங்க. இல்ல நான் பாத்துக்கிறேன். சமையல் அறையை ஒதுங்க வைத்து அடுத்த நாள் சமையலுக்கான காய்கறிகளை ஒரு பார்வை பார்த்துவிட்டு வந்து எதிரில் அமர்ந்த பெண்ணிடம் அப்பொழுதுதான் நினைவு வந்தவராக கேட்டார் கோபால். ஏன் பாப்பா, உங்க மருத்துவ பேதி மாத்திரை மருந்து எதுவும் வச்சிருந்தேன்னா எனக்கு கொடை. எடுத்து 6 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. அதெல்லாம் எதுவும் வேணும் தாத்தா, நாம இயற்கையான முறையிலேயே நம்ம குடலை சுத்தம் பண்ணலாம். அட அப்படியா? உங்க மருந்து மாத்திரை கூட தேவையில்லையா? தேவையில்லை. நான் இப்ப சொல்றத சுகபேதி செய்முறைன்னு சொல்லுவாங்க. காலையில எழுந்ததும் வெறும் வயிற்றுல தான் இதை குடிக்கணும். ஒரு பாத்திரத்துல 2 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிட்டு அதுல 3 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு போட்டு கலந்துட்டு அடுப்புல வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடணும். அப்புறமா அதை இறக்கிட்டு ஒரு முழு எலுமிச்சம்பழத்தை அதுல புழிஞ்சு அப்படியே ஓரமா ஆற வச்சிடணும். குடிக்கிற பதத்துக்கு வெது வெதுன்னு ஆனதும் முதல்ல 1 லிட்டர் தண்ணிய ஏக் தம்ல ஒன்னா குடிச்சிடணும். இந்த உப்பு போட்டு கொதிக்க வச்ச தண்ணிய நம்ம குடல் உறிஞ்சிகள் உள்ள எடுத்துக்காது. அதை அப்படியே அதே ப்ராசஸ்ல அடுத்தடுத்த லெவலுக்கு அனுப்பி உள்ள இருக்கிற கசடுகளை எல்லாம் கரைச்சு அடிச்சு வெளியே தள்ளும். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அதை நீங்க ஃபீல் பண்ணி டாய்லெட் போயிட்டு வந்துடுவீங்க. அதுலயே நல்லா தெரியும். பேதி எடுத்து சரியா குடலை சுத்தம் பண்ற பழக்கம் இல்லாதவங்களுக்கெல்லாம் கருப்பு கருப்பா நிறைய பார்ட்டிகல்ஸ் வெளியேறும். 2 முறை அப்படி மோஷன் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த மீதி இருக்கிற தண்ணியையும் முழுசா குடிச்சிடணும். இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, குடிச்சிட்டு அப்படியே ஓரஞ்சாரமா உட்காந்துக்கிறது படுக்கிறதுமா இருக்கக்கூடாது. இதுக்கும் அதுக்கும் வீட்டில் கொஞ்சம் நடந்துக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அது சீக்கிரமா வேலை பண்ணும். அப்படி அடுத்தடுத்து மீதி இருக்கிற கசடுகள் வெளியே போனதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நீங்க குடிச்ச தண்ணி மாதிரியே சுத்தமான தண்ணீரா கிட்டத்தட்ட நம்ம 1 பாத்ரூம் போறது போல பின்னாடி வெளியே போகும். இந்த உப்பு தண்ணிய குடல் உள்ள எடுத்துக்காதுன்னு சொன்னேன் இல்லையா? அது முழுக்க வெளியே வந்த பின்னாடி உங்களுக்கு தானாவே ஸ்டாப் ஆயிடும். இல்ல நிக்காம திரும்பவும் தண்ணியா போகுதுன்னா 1 டம்ளர் மோர் குடிச்சிங்கன்னா போதும், மெல்ல நின்று போயிடும். அப்புறம் அன்னைக்கு மசாலா காரம் இல்லாத உணவா எடுத்துக்கணும். இந்த மாதிரி ரெகுலரா 6 மாசத்துக்கு ஒரு தடவை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருட்களால உருவாகி குடல்ல தேங்குற நச்சுக்கழிவு வாயுக்களை எல்லாம் வெளியேற்றி அதை புத்துணர்ச்சியா நல்லா 2 மடங்கு செயல்பட வைக்கும். இதனால செரிமானமும் முன்ன விட இன்னும் அற்புதமா நடக்கும். ஏன் பாப்பா, எனக்கு ஒரு சந்தேகம். இதுல நிறைய உப்பு போடணும், எலுமிச்சை பிடியணும்னு சொல்றியே, அப்புறம் பிபி அல்சர் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எப்படி செட் ஆகும்? ஏதும் தொந்தரவு ஏற்படாதா என்று சந்தேகத்தை எழுப்பினார் முதியவர். அதுதான் நான் முன்னாடியே சொன்னனே தாத்தா, அளவுக்கு மீறி நம்ம நாக்குக்கு கரிக்கிற பதத்துல உப்பை சேர்த்து அதை நல்லா கரைச்சு கொதிக்கவும் வச்சிட்டதுனால நம்ம உடம்பும் குடலும் அந்த தண்ணியை உள்ள எடுத்துக்காம வெளியே தான் தள்ளும். கொஞ்சம் கூட உள்ளுக்குள்ள உறிஞ்சிக்காது. அது கிட்டத்தட்ட வெறும் கிளீனிங் ஏஜென்ட் மாதிரி தான் செயல்படும். இப்போ வீட்ல சின்ன பைப் அடைச்சிக்கிச்சுன்னா அதுக்கு ஒரு கிளீனிங் பவுடர் போட்டு கிளீன் பண்ணுவோமே, அதே ப்ராசஸ் தான் நம்ம குடலுக்குள்ள நடக்கும். இதுக்கும் பிபிக்கும் சம்மந்தம் இல்லை, பயப்பட தேவையில்லை. ஆனா இதுல இன்னொன்னும் இருக்கு. சாதாரணமா நிறைய தண்ணி சரிவர குடிக்கிற பழக்கம் இல்லாதவங்களுக்கு இது கொஞ்சம் வயிற்ற பெரட்டி வாந்தி வர வைக்கும். இதே போல உடம்புல பித்தம் அதிகம் இருக்கிறவங்களுக்கும் உப்பு தண்ணி உள்ள போய் பித்தத்தை வெளியே தள்ளும் போது ஆட்டோமேட்டிக்கா வாந்தி வரும். இது ஒன்றும் பயப்பட தேவையில்லை. உடம்புல இருந்து அது வெளியே வர்றதும் நல்லதுதான். இது உங்களுக்கு கஷ்டப்பட்டு குடிக்கிற ஃபீலே இருக்காது. ஜஸ்ட் உப்பு போட்ட வெறும் லெமன் ஜூஸ் தான். சின்ன பிள்ளைங்க முதல்ல பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் குடிக்கலாம். அப்படியா? இது குழந்தைகளுக்கும் கொடுக்கலாமா? அவங்களுக்கு அளவெல்லாம் எப்படி? வயசுக்கு ஏற்ற மாதிரி அளவை கொஞ்சம் குறைச்சி கொடுக்கணும் தாத்தா. இப்போ 3 முதல் 5 வயசு குழந்தைகளுக்கு 200 மில்லி அளவு கொடுத்தா போதும். 10 வயசு வரை உள்ள பிள்ளைகளுக்கு 1/2 லிட்டர் கொடுக்கலாம். அடுத்து 15 வயசு வரை இருக்கிற பசங்களுக்கு 1 லிட்டர் கொடுக்கணும்.
அதுக்கு மேல எல்லாருக்கும் ஒரே அளவுதான் 2 லிட்டர் தண்ணி குடிக்கணும். இன்னொரு விஷயம், நமக்கு எப்படி 2ஆ பிரிச்சு குடிக்கிறோமோ அதே போலதான் குழந்தைகளுக்கும் அவங்க அளவுல 2ஆ பிரிச்சு குடிக்க வைக்கணும். இதுக்கு உப்பு எலுமிச்சை அளவும் மாறுபடும் இல்லம்மா? ஆமா. நாம எடுத்துக்கிற தண்ணி அளவுக்கு ஏற்ப கரிக்கிற மாதிரி உப்பு போட்டுக்கணும். மறந்துடக்கூடாது. உப்பை குறைச்சு போட்டுட்டா அது உடம்புக்குள்ள போயிடும். அதுக்குன்னு ரொம்ப அள்ளி கொட்டவும் தேவையில்லை. நம்ம நாக்கு அந்த கரிப்பை உணரும் அளவுக்கு கலக்கணும். அடுத்த 2 லிட்டருக்கு ஒரு முழு லெமன் போட்டா 1 லிட்டருக்கு பாதி லெமன், அந்த மாதிரி கால்குலேஷன்ல குறைச்சிக்கணும். கிட்டத்தட்ட நல்ல தெளிவான உறுதியான இயற்கை மருத்துவர் மூலமா தான் இதை தெரிஞ்சுக்கிட்டு பகிர்ந்திருக்கேன். இருந்தாலும் முன்பே சொல்லி இருந்தது போல எதற்கும் அவரவர் உடல் நலனை பொறுத்து நேரடியாக ஒரு இயற்கை மருத்துவரிடம் ஆலோசனை பெற்று செயல்படுவது நலம். சாதாரண மக்கள் தைரியமாக பின்பற்றலாம். நானும் என் குழந்தைகளும் இம்முறையை பயன்படுத்தி இருக்கிறோம். ஆசிரியர். ஓ, சரி சரி. அப்ப 6 மாசத்துக்கு ஒரு தடவை இதை செஞ்சாகணும். தாத்தா, உங்களை மாதிரி இதை பத்தின அவேர்னஸ் இருந்து ரெகுலரா பேதி எடுத்துக்கிறவங்களுக்கு அது போதும். ஆனா இந்த பழக்கமே இல்லாம தடவை எடுத்துக்கிறவங்க அதுக்கு அடுத்த 1 வாரத்துல திரும்ப எடுத்துக்கணும். அப்புறம் திரும்பவும் 1 மாசம் கழிச்சு எடுத்துக்கிட்டு 6 மாசத்துக்கு ஒரு தடவை ரெகுலரா எடுத்தா போதும். பரவாயில்லம்மா, இது ரொம்பவே அருமையா இருக்கு. நம்ம வீட்டில் இருக்கிற தண்ணி, உப்பு, எலுமிச்சையை வச்சே இவ்வளோ சுலபமா குடலை கழுவுறது வசதியா தோணுது. ஆமா, ஆனா நீங்க ஞாயிற்றுக்கிழமை இதை செஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஏஜ் ஆகிட்டதுனால நாங்க வீட்டில் இல்லாத நேரம் எடுத்துக்காதீங்க என்று எச்சரித்தாள். மா என்று அழைத்தபடி வீட்டினுள் நுழையும் சின்ன மகளை கண்டதும் பெற்றோர் இருவரும் மகிழ்ந்து போயினர். ஏய் பாப்பா, வா வா, நானே சாயந்தரம் கிளினிக் பக்கம் வரலாமான்னு இருந்தேன் என்று ஆர்வமாக அவளின் கையை பற்றினார் கணேசன். சின்ன முறுவலிப்புடன் அவர் தோள் சாய்ந்து, அதுதான் நான் உங்களை முந்திக்கிட்டேன் என்று கண் சிமிட்டி சிரித்தாள். மகளின் முகத்தையே ஆசையாக பார்த்திருந்த சாவித்ரி, டிஃபன் சாப்பிட்றியா நதி என்று கேட்டார். பாருடா, வந்த மகளுக்கு விருந்து உபச்சாரமா? அடிங்க இவள, அப்படியே உபச்சாரம் பண்றாங்க என்று அவள் தோளை தட்டியவர் மகளை அருகில் இழுத்து அணைத்து கொண்டு, ரொம்ப மிஸ் பண்றேன்டி என கண்கள் வேறு கலங்கி போனார். சண்டை போட ஆள் இல்லாமத்தானே என்று குறும்பாக கூறியபடி தானும் அம்மாவை கட்டிக்கொண்டாள் பெண். ஆமா, ரொம்ப போர் அடிக்குது என்றார் அவரும் வம்பாக. சரி சாவி, பிள்ளைக்கு ஏதாவது சாப்பிட எடுத்துட்டு வா. இல்லப்பா வேணாம், கால நேரம்தான் 3 பேரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்ற நேரம் இருக்கும்னு முடிச்சுட்டு தான் வந்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு கிளம்புறப்ப வேணா ஏதாவது குடிச்சுக்கிறேன். அப்ப வந்து இப்படி உட்காரு என்று மகளின் கையை பிடித்து அருகில் அமர்த்தும் தந்தையை பார்த்துவிட்டு நேரத்தை கவனித்தாள் நதியா. ஆஃபீஸுக்கு லேட் ஆகலையாப்பா? அது ஒரு 1/2 மணி நேரம் பெர்மிஷன் போட்டுக்கிறேன் என்றவரின் தனக்கான தேடல் புரிந்து மௌனமாக புன்னகைத்தாள் அவள். கணேசன் ஆசை தீர மகளிடம் பேசியிருந்துவிட்டு தனது உத்தியோகத்துக்கு கிளம்ப அம்மாவுக்கும் அவளுக்குமான தனிமை அமைந்தது. நீ எத்தனை மணிக்குடா குட்டி கிளம்பணும்? நானும் அப்பா மாதிரி ஒரு 1/2 மணி நேரம் முன்ன பின்ன கிளம்பிக்கிறேன். மீரா கிட்ட சொல்லிட்டேன். அப்புறம் சொல்லு, அந்த வீட்டில் உன் தினசரி வாழ்க்கை எப்படி போகுது? எல்லாம் ஒரு பழக்கத்துக்கு வந்துருச்சா? அம்மா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்கள பற்றி தான் முன்னவே ஓரளவு நல்லா தெரியுமே. அதனால எல்லாமே ஸ்மூத்தாக தான் போகுது. அதுவும் தாத்தா கூட ஜாலினா அமர் கூட உங்களை மாதிரி தான் எல்லாம் கலந்து கட்டி போகும். நினைச்சா செல்லம் கொடுப்பார், கொஞ்சுவார். ஆனால் இப்படித்தானே ஒரு சிலது இருக்கணும்னா அது அப்படித்தான் இருந்தாகணும் என்று மூக்கை சுளித்தாள். மகளின் பெருமையான அழுப்பில் உள்ளம் குளிர்ந்தாலும் அடிக்கழுத அம்மா கிட்ட பேச்ச பாரு என்று அவள் காதை திருகினார். சும்மா நடிக்கத சாவி, என் பேச்சு கேட்டு உள்ளுக்குள்ள நீ நிஜமாவே சந்தோஷப்பட்டுக்கல என்று புருவம் உயர்த்தினாள். அதை ஒத்துக்கொள்ள மனமில்லாதவர், சரி இப்ப 2 பேரும் சாதாரணமா தானே இருக்காங்க என்று விசாரித்தார். ஆமாமா, உங்ககிட்ட அதை பத்தி பேசதான் நான் இப்ப முக்கியமா வந்தேன். என்ன பாப்பா, இதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் இல்லம்மா, சில விஷயங்களை உங்ககிட்ட கன்சல்ட் பண்ணணும். அன்னைக்கு தாத்தா என்ன பேசிட்டு இருக்கும்போது அப்செட் ஆனார்னு சொன்னீங்க. என்று சற்றே சிந்தித்தவர், நம்ம வர்ஷிக்குட்டியோட ஆல்பம் பார்த்துட்டு இருக்கும்போது தான் திடீர்னு ஒரு மாதிரி வியர்த்து விறுவிறுத்து போனார் என்றார். ஓ, அந்த ஆல்பத்தை எடுத்துட்டு வாங்க. அவர் எடுத்து வந்து அவளின் கையில் கொடுத்ததும் மளமளவென்று அதை புரட்டியவள் குறிப்பிட்ட இடம் வந்ததும் அப்படியே தேங்கி அதில் இருந்தவர்களை உற்று பார்த்தாள். மகளின் அருகே அமர்ந்திருந்து அவளின் செயல்களையே வேடிக்கை பார்த்திருந்தவர் அதில் தெரிந்த தன் தமையனின் குடும்பத்தை கவனித்துவிட்டு அவளிடம் திரும்பினார். என்னடா கண்ணு என்று அவள் தோள்களை தொட்டார். மா, என்னோட கெஸ் சரினா இந்த போட்டோவை பார்த்துதான்
அவருக்கு அன்னைக்கு ரொம்ப ஷாக் ஆயிருக்காரு. ஓ என்றவர் குழப்பத்துடன் இழுக்க, இவங்கள அவருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணீங்களா என்று வேகமாக கேட்டாள் நதியா. கரெக்ட் பாப்பா, கடைசியா இவங்கள தான் அவருக்கு நான் அறிமுகம் பண்ண என்றார் திகைப்புடன். என தலையசைத்தபடி அவர்களை வெறித்து பார்த்தவள், இவங்களுக்கும் அவங்களுக்கும் அப்படி என்ன பிரச்சனைன்னு புரியல. 2 பேருமே இவங்கள அடியோட வெறுக்கிறாங்க. அதுலயும் உங்க மாப்பிள்ள என்று அவரிடம் திரும்பி இவர்கள் வீட்டு விருந்திற்கு தான் பொய்யாய் அழைத்ததையும் அவன் சட்டென்று கடுப்பாகி மறுத்துவிட்டு அறையில் இருந்து வெளியேறியதையும் பகிர்ந்தாள். ஏற்கனவே ரிசப்ஷன்ல நடந்ததா நீங்க சொன்ன தாத்தாவோட ஆக்டிவிட்டீஸ்ல கொஞ்சமா கிளம்பி இருந்த சந்தேகம் நைட் அமர்கிட்ட பேசினதும் இன்னமும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓஹோ என்றவருக்கு எதுவும் புரியவில்லை. இந்த மனுஷனோட குணத்துக்கு அங்கங்க மனக்கசப்புகள் வர்றது சகஜம்தான். ஆனா இந்த அளவுக்கு வெறுப்பு, டென்ஷன் எல்லாம் என்று முதலில் தனக்குள் என்ன ஏது என்று ஒரு அனுமானத்திற்கு வர முடியாமல் குழம்பிய சாவித்திரி அடுத்து பரபரப்புடன் நிமிர்ந்தமர்ந்து மகளின் முகம் பார்த்தார். அத்தியாயம் 46. தன் தாயையே கவனித்திருந்த நதியா என்னம்மா என்று புரியாமல் பார்த்தாள். அது என்று தனக்குள் திணறியவர், அப்படி இருக்குமோ என சற்றென்று தனக்குள் தாறுமாறாக பாயும் குருதி ஓட்டத்தால் உடலின் வெப்பநிலை சமநிலை கெட்டும் நின்று துடிக்கும் இதயத்தின் துடிப்பிலும் பெரும் பலவீனமாக உணர்ந்தார். மா ஏன் இப்படி உட்கார்ந்திருக்கீங்க? தன் தோளை தொடும் மகளின் கையை இறுக்கமாக பிடித்தவர், நதி நீ மாப்பிள்ளையோட அப்பா அம்மா போட்டோ பார்த்திருக்கியா என்று கேட்கும் நேரம்தான் பெண்ணை திருமணமே முடித்து அனுப்பிவிட்டு அவர்களிடம் அதை கூட கேட்க தோன்றாமல் தாம் இருந்திருக்கிறோமே என்று வருந்தினார். ஏதோ அவர்கள் நல்லவர்கள் எனவும் சரியாக போயிற்று. இல்லை என்றால் என் பெண்ணின் நிலைமை. இப்போ அதை எதுக்கு கேட்கிறாங்க இவங்க என்று குழம்பியவள் அவர் இருந்த நிலை கண்டு மா என்று உலுக்கினாள். நாங்க தப்பு பண்ணிட்டோண்டி, கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம நடந்திருக்கோமே என்றார் வேதனையுடன். என்னம்மா பேசுறீங்க நீங்க? நதி அது என தவித்தவர், நான் கேட்டதுக்கு இன்னும் பதில் சொல்லல. நீ உன்கிட்ட இந்த கேள்வியே வேஸ்ட் தான். அப்படின்னு பார்த்திருந்தா இங்க வந்து என்கிட்ட சந்தேகம் கேட்டிருந்திருக்க மாட்டேன் என்று உதடுகளை வளைத்தார். அவரை பார்த்திருந்தவர், அம்மா பார்க்கல என்றால் யோசனையாக. ஏன் பார்க்கல? அந்த வீட்டுக்கு வாழ போன பின்னாடி கூட கேட்க தோணலையா உனக்கு? இல்லம்மா கேட்டேன். பாட்டி போட்டோ மட்டும் விளக்கேத்த இருக்கு, அமரோட அப்பா அம்மா போட்டோ இல்லையான்னு தாத்தா கிட்ட கேட்டேன். என்ன சொன்னார் அவரு? சலனம் இல்லாது கேட்கும் தாயிடம், அமர் அதை பார்த்தா ரொம்ப டவுனா ஃபீல் பண்ணுவாருன்னு வைக்கலைன்னு சொன்னாங்க என்று புருவங்களை சுளித்தாள். ஓஹோ என்றவர், சரி இன்னைக்கு திரும்பவும் அவர்கிட்ட போட்டோ ஆல்பத்திலேயாவது காமிங்க, நான் பாக்குறேன்னு கேளு என்றார் ஒருவித அழுத்தத்துடன். என்னாச்சுமா, ஏன் இவ்வளவு சீரியஸா இருக்கீங்க? கவலையுடன் கேட்கும் மகளின் முகத்தை ஆதுரமாக பார்த்த சாவி, பாப்பா உன்னோட கெஸ் மாதிரி அம்மாவோட கெஸ்ஸும் சரியா இருந்தா அவர் உன்கிட்ட அவங்களோட போட்டோவை நிச்சயமா காண்பிக்க மாட்டார் என்று கசப்பாக முறுவளித்தார். ஆனா ஏமா இதுவும் பிரச்சனையா? பிரச்சனைன்னு இல்லடா கண்ணு, இருந்தாலும் கொஞ்சம் சங்கடமான நிலைமைதான். நீங்க என்ன கெஸ் பண்றீங்க என்று அடுத்து கேட்டால் பெண். பெண்ணிடம் சொல்லலாமா வேண்டாமா என்று சிறிது குழம்பினார் அவர். ஒருவேளை இவரின் சந்தேகம் அர்த்தமற்றதாக இருந்தால் இவளை ஏன் இடையில் குழப்ப வேண்டும் என்று தயங்கினார். ஆனாலும் அவளுக்குள் என்ன ஏது என்று விடாமல் அறிய துடிக்கும் மன உளைச்சலை குறைக்க வேண்டி தன் மனதை திறந்தார் பெற்றவர். இது என்னுடைய அனுமானம் தாண்டா, உறுதியா சொல்றதுக்கில்ல. அவள் மெல்ல தலையசைக்க நெடிய பெருமூச்சுடன் பிரச்சனையின் மையப்புள்ளியை மகளிடம் வெளிப்படையாக பேசினார் சாவித்ரி. அதை அவளிடம் பகிரும் பொழுதே அதுவரை அவருக்குள் இருந்த முதல் கட்ட பதற்றம் விலகி மனதில் ஒரு தெளிவு பிறந்தது. அவர்கள் இதை சொல்லாமல் மறைத்தால்தான் தங்கள் பெண்ணிற்கோ தங்களுக்கோ எந்த ஒரு பாதிப்பும் நேர்ந்துவிடப் போவதில்லை என்பதும் சரியாக புரிந்தது. ஒருவேளை விஷயத்தை கூறினால் பெண் தர தயங்குவோம் என மறைத்திருப்பார்களோ என்று தோன்றவும் இருக்கலாம் என்கிற பதிலும் சடுதியில் வெளிவந்தது. அதோடு முகத்தில் லேசான புன்னகையும் கூட. அந்த கசப்பையும் மீறி தங்கள் பெண்ணை விரும்பி மனமுடித்து சென்றிருக்கிறார்கள் என்றால் இவள் மீதும் எங்கள் மீதும் அவர்கள் எத்தகைய நம்பிக்கையும் அன்பும் வைத்திருப்பார்கள் என்று எண்ணி நெகிழ்ந்து போனார். அன்னையின் தெளிவுக்கு மாறாக பெண் முற்றிலும் உடைந்து போய் அமர்ந்திருந்தாள். கணவனின் முகம் இதயத்தில் நிழலாட அவன் மீது நேசம் வைத்த நெஞ்சம் அதை கண்ணீராக அவள் கண்களில் இருந்து இறக்குமதி செய்ய ஆரம்பித்தது. மகளின் நிலை புரிந்து ஆதரவாய் அவளை அணைத்து கொண்டவர், நதிமா என்று அவளின் முதுகை வருடினார். அவளோ லேசாக விசும்பியல ஆரம்பித்தாள்.
அதில் அவருமே கண் கலங்கி நெஞ்சை பிசைக்கின்ற உணர்வுதான். தன் மகளை தாண்டி மருமகனுக்காக அப்பெண்மணியின் இதயம் வருத்தம் கொண்டது. உங்க அன்னையெல்லாம் மனுஷனே இல்லம்மா என்றாள் பெண் கோபாவேசமாக. தெரியும் என்றார் இவர் முழு வெறுப்புடன். வெடுக்கென்று நிமிர்ந்தவள், தெரிஞ்சிருந்துதான் என்ன அந்த வீட்டுக்கு மருமகளை அனுப்ப பாத்தீங்கல்ல என்று ஆக்ரோஷமாக முறைத்தாள். நதி என்று அவர் அதிர்ந்து பார்க்க, எனக்கு எல்லாம் தெரியும், அதுவும் அப்பவே மொத்தத்தையும் கேட்டுட்டு தான் நின்றுட்டு இருந்த என்று தன் கன்னங்களில் வழிந்திருந்த நீரை அழுந்த துடைத்தெறிந்தாள். ஓ என்றவர், ஐம் சாரிடா என்று அவள் கையை பிடித்தார். என்று முகத்தை சுளித்தவள், அப்போ அன்னைக்கு அக்கா சொன்ன அந்த பச்சை பிள்ளை என் புருஷன், அந்த பெரிய மனுஷி கமலா பாட்டி, சரியா என்றாள் சீற்றமாக. விழிகளில் பெருகிய வேதனையுடன் அவர் ஆமோதிப்பாக தலையசைக்க, இப்ப மட்டும் அந்த ஆளு என் கண்ணு முன்னாடி இருந்தார்னா நல்ல நாக்கப்படுங்கிற மாதிரி 4 கேள்வி இல்ல 40 கேள்வி நான் கேட்பேன். அதுவும் உங்க சே திட்டுறதுக்கு கூட அவங்கள பத்தி பேச எனக்கு பிடிக்கல என்று புசு புசுவென்று ஆத்திரத்துடன் மூச்சு வாங்கினாள். டே கண்ணு, எல்லாம் சரிடா, நீ இத்தனை டென்ஷன் ஆகாத, உடம்பையும் நீ பாத்துக்கணும்ல என்று அவளின் நெஞ்சை தடவியபடி மகளை ஆசுவாசப்படுத்த முயன்றார். அவரின் கையை விலக்கி, மா அதெல்லாம் நான் பாத்துக்குவேன், என் டாக்டருக்காக நான் நல்லா இருக்கணும், அவருக்காக ரொம்பவே இன்னும் சரியா கவனிச்சுப்பேன் என்று மீண்டும் விழிகளில் வழிந்த நீரை துடைத்தாள். சரிடா குட்டி, சரிடா குட்டி என்று அவளை அணைத்து தட்டி கொடுத்தவர், உனக்கு விஷயம் தெரிஞ்சிட்டதா? அவங்க முன்னாடி காமிச்சுக்காத தங்கம், சங்கடப்பட போறாங்க. அதோட அவங்களே உன்கிட்ட ஒரு நாள் உண்மையை சொல்லும் போது இப்படி எதுவும் அழுதும் வச்சிடாத, மாப்பிள்ளைக்கு அது கொஞ்சமும் பிடிக்காது. கமலா பாட்டி அப்பவே சொன்னாங்க, பேரை முன்னாடி நான் அழவே மாட்டேன், அப்படியே இறுகி போயிடுவான்னு வருத்தப்பட்டாங்க என்றார் கவலையுடன். அன்று எல்லாம் தெரிஞ்சிருந்து என்ன பிரயோஜனம்? என் மனசை யார்கிட்டையும் வெளிப்படையா பகிர்ந்துக்க கூடிய வாய்ப்பை வாழ்க்கை எனக்கு தரல. ஏற்கனவே மனவேதனை இருக்கிற வயசானவங்கள நானும் ஏன் பங்குக்கு வருத்தணுமா என்ன? கணவனின் வார்த்தைகள் செவியில் எதிரொலிக்க பெண்ணின் விழிகள் மீண்டும் உடைப்பெடுத்தது. நதிமா, அம்மா சொல்றேன்ல என்று இம்முறை மகளை அதட்டினார் சாவித்ரி. போங்கம்மா, அவருக்குள்ள எவ்வளவு வலியும் வேதனையும் இருக்குன்னு இப்பதான் எனக்கு சரியா புரியுது. பேரனை நினைச்சு தாத்தா எதுக்கு அவ்வளவு உணர்ச்சி வசப்படுறாருன்னு குழம்புன. அவங்க 2 பேருமே ரொம்ப பாவம் இல்லம்மா. கொஞ்ச நாள பழகுற நமக்கே இவ்வளோ கஷ்டமா இருக்கே. பிறந்ததுல இருந்து டாக்டர் முகம் பார்த்து வளர்த்துன தாத்தாவும் பாட்டியும் எத்தனை மன உளைச்சல இருந்திருப்பாங்க. ஆமாடா, உண்மைதான். கமலாம்மா என்கிட்ட அன்னைக்கு சொன்னதைத்தான் இன்னைக்கு நான் உன்கிட்ட சொல்ல போறேன். நம்மளை சேர்ந்தவங்களுக்கு நாம ஆறுதலா தான் இருக்கணுமே தவிர அவங்க வேதனையை தூண்டி விடுற தூண்டுகோலா இருக்கக்கூடாது. நதியாங்கிற பொண்ண அவங்க வீட்டு மருமகளா ஏன் தேர்ந்தெடுத்தாங்க? அவளை சுத்தி இருக்கிற அந்த சந்தோஷமும் பாசிட்டிவ் வைப்ரேஷனும் அவங்கள சுத்தியும் ஆனந்தமா சூழ்ந்திருக்கணும் தானே அழைச்சிட்டு போனாங்க. அவங்களோட அந்த நம்பிக்கையை காப்பாத்தி நல்லபடியா வச்சுக்க வேண்டியது உன் பொறுப்பு. கண்டிப்பாமா, அதை விட அந்த வீட்டுல எனக்கு வேற என்ன வேலை? உங்க மாப்பிள்ளை என்கிட்ட எதையும் வெளிப்படையா பேசலேனாலும் அவரோட எதிர்பார்ப்ப நாசூக்கா சொல்லிதான் வச்சிருக்காரு. நான் அவரு பொண்டாட்டினா என்னோட மூத்த குழந்தை அவர் தானம்மா. நமுட்டு சிரிப்புடன் அவள் நீட்டி முழக்கி சொல்ல, அடியே இதெல்லாம் ஏண்டி என்கிட்ட சொல்ற என்று மகளின் தோளில் ஒரு அடி போட்டார் சாவித்ரி. உங்களுக்கு வேற வேலையே இல்ல, எல்லாத்துலயும் ரூல்ஸ் பேசிக்கிட்டு, அதுலயும் என்ன கல்யாணம் செஞ்சுக்கிட்டதும் ஒரு ரூல்ஸ் ராமானுஜன்தான் என்று உதட்டை சுளித்தாள். புன்னகைத்தவர் கலைந்திருந்த அவள் கூந்தலை ஒதுக்கிவிட்டு, சரி நான் போய் குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன், என் பிள்ளை ரொம்ப அழுது கழிச்சு போயிட்டா என்று அவள் நெற்றியில் முத்தம் பதித்துவிட்டு எழுந்து சென்றாள். அதில் மனம் மீண்டும் தன்னவனிடம் சென்று நிற்க அவனுடைய இழப்பு பூதாகரமாக தெரிந்து அவளை இன்னும் கொஞ்சம் வருந்த செய்தது. அம்மாவின் வீட்டிலேயே ஓரளவு நன்றாக மனதை தேற்றிவிட்டே வைத்தியசாலைக்கு சென்றிருந்தவள் தன் வீடு திரும்பும் பொழுது முழுதாக இயல்புக்கு மீண்டிருந்தாள். வந்த பெண்ணை கோபால் ஆர்வமாக வரவேற்க, ஹாய் தாத்தா, சாப்பிட்டாச்சா என்றாள். ஆச்சுடா பாப்பா, நீ போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா, நான் உனக்கு தட்டு தண்ணி எல்லாம் எடுத்து வைக்கிறேன் என்று நடந்தார். அறைக்கு சென்றபடியே, அதை எனக்கு எடுக்க தெரியாதா என்ற கேள்வியை வீசினாள் பெண். தெரியாதான் என்று பெரியவரிடமிருந்து குசும்பாக பதில் வந்தது. உங்களை வந்து கவனிச்சுக்கிறேன் என கதவை சாற்றினாள். உணவிற்கு பிறகு அவரோடு அமர்ந்து கதை பேசியிருந்தவளுக்கு அருண்மொழியின் பெற்றோர் புகைப்படம் பற்றி நினைவு வர மெல்லமாக கல்லெறிந்து பார்த்தாள். ஏன் தாத்தா, அமரோட அப்பா அம்மா போட்டோ ஆல்பம் எதுவும் இருக்கா? சட்டென மாறிய முகத்தை நொடியில் இயல்புக்கு மீட்டவர், அது எங்க கிடைக்கோ தெரியலம்மா, கடைசியா எப்ப பார்த்தான்னு கூட ஞாபகம் இல்லை என்று சமாளித்தார். அவரை கனிவுடன் பார்த்தவள், சரி விடுங்க, அது கிடைக்கும் போது பார்த்துக்கலாம்,
என்று தோள்களை குலுக்க பெரியவரின் நெஞ்சில் நிம்மதி பரவியது. கமலா பாட்டியின் புகைப்படத்தையே அவள் கண்ணிமைக்காமல் பார்த்திருக்க, என்னம்மா யோசனை என்று விசாரித்தார் கோபால். அவரிடம் திரும்பியவள், எனக்கு இப்பதான் ஒரு ஐடியா வருது என்றாள் வேகமாக. என்ன அது என்றவர் குழப்பத்துடன் வினவ, நம்ம திருப்பதியில மீட் பண்ணும்போது என்ன ஏஜ்ல இருந்தமோ அந்த போட்டோஸ் எல்லாம் ஒன்னா மர்ச் பண்ணி லேமினேட் பண்ணி வச்சா எப்படி இருக்கும் என அவர் புரியாமல் விழிக்கும் பொழுதே மருத்துவன் வந்துவிட அவனிடம் சிட்டாக விரைந்தவள் தன் எண்ணத்தை கூறினாள். குட், செய்யலாமே. நீ அத்தை மாமா உன்னோடதெல்லாம் எடுத்துட்டு வா, நான் இங்க தாத்தா பாட்டி என்னோடதை எடுத்துக்கிறேன். சூப்பர் டாக்டர் என்று உற்சாகமாக தன் கண்ணம் கிள்ளியவளை விரிந்த புன்னகையுடன் பார்த்துவிட்டு அறைக்கு நடந்தான் அவன். நீ என்னம்மா சொல்ற என்று சந்தேகம் கேட்டவரிடம் இவள் தெளிவாக விவரம் சொல்ல அவருக்கும் ஏக மகிழ்ச்சி. கோபால் ஓய்வெடுக்க சென்றதும் உள்ளே சென்று தன் அறை மெத்தையில் இலகுவாக கால் நீட்டி அமர்ந்தவன் மனைவியை ஒரு பார்வை பார்க்க அவளும் அவனையே அமைதியாக பார்த்திருந்தாள். அவன் புருவங்களை உயர்த்த, இப்போ நான் உங்களை மாதிரியே செய்ய போறேன், அதாவது நானா பக்கத்துல வரமாட்டேன், அப்படியே பார்த்துக்கிட்டு நிக்க போறேன் என்றாள் சவாலாக. முகத்தில் பெருஞ்சிரிப்பு பரவ, ஓ அப்படி பார்த்துடுவோமா என்று கிண்டலாக கேட்டான். நான் ரெடி, பார்த்துடலாம் என்றவளால் ஒரு முழு நிமிடத்தை தாக்கு பிடிக்க முடியவில்லை. ஐயோ, என்னால உங்க அளவுக்கு அழுத்தமா இருக்க முடியல சாமி என்று தொப்பென்று கட்டிலில் விழுந்தாள். அவளை அப்படியே தன்னோடு இழுத்து கொண்டவன், வாயை மட்டும் பாரு என்று அங்கேயே ஒரு செல்லக்கடி கடித்தான். யோ அசைவ டாக்டர் என்று அவன் கழுத்தை வலித்து கட்டி கொண்டவள். சொல்லுடி என் மாமிச பச்சி, நேத்து என்ன எத்தனை கடி கடிச்சேன்னு நான் லிஸ்ட் போடட்டுமா? உடனே அலர்ட் ஆனவள், அதெல்லாம் யார் உங்ககிட்ட மெனக்கிட்டு கேட்டா, கோலா இருங்க அமர் என்று அவன் முதுகை நீவி விட்டாள். கேடிக்கெல்லாம் கேடிடி நீ என்று அவளோடு அவன் உருக, பெண்ணும் ஊன் உருக உயிர் உருக தன்னவனோடு ஒன்றி போனாள். நட்புகள் எல்லாரும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.